நமஸ்காரம். ஓம் மகாஷிஷர் குருவாகத்த குருவே நமக. இன்றைக்கு போன இதில் அதாவது சமயம் வரைக்கும் பார்த்தோமா, இப்போ எப்படி உட்கார வேண்டும், அதாவது இப்போ ஆசனம் பற்றிலாம் பேசுகிறாங்க. ஐயா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அத்தனை தொகுப்புகளும் அகத்தியர் வழிபாடு என்னும் நூல்ல இருந்து நான் சின்ன சின்ன விஷயமா பார்ட்டாக தான் சொல்கிறேன். தியானம்ங்கிறது கடல் அளவு. நம்மளுக்கு ஐயா இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு துளினாலும் அந்த ஒரு துளியை பருகிறதுக்கு நம்மளுக்கு ஞானம் வேணும், நல்லபடியாக அறிவு வேணும், பின்பற்றுறதுக்கு நல்ல மனம் வேணும், செயல்படுத்துறதுக்கு சுச்சுவேஷன் நிலைகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும், நல்ல ஆற்றல்கள் நம்ம சுற்றி இருக்கணும்னு ஐயன்ட்ட நான் பணிஞ்சு கேட்டுக்கிறேன். இப்போது ஐயா சொல்கிறாங்க, ஆசனம் எப்படி உட்கார வேண்டும். இது அவரவருக்கு வயது மற்றும் அவரவர்களின் உடம்பின் நிலையை பொறுத்தது. பொதுவாக யோகாசனம் செய்பவர் பத்மாசனம், அர்த்த பத்மாசனம் என்ற ஆசனங்கள் போட்டு அமர வேண்டும். மற்றோருக்கு, அதாவது ஆசனத்தை எளிதாக போட முடியாதவர்களுக்கு சுகாசனம், அதாவது இயற்கையாக உட்கார வேண்டிய விதானம் சரியானது. உச்சியில் இருந்து பின்புறம் வருகையில் ஒரு நேராக உட்கார்ந்து முகத்தை சிறிதளவு மேல்புறத்தை நோக்கி கண்மூடி உட்காரலாம். சிரத்தை கீழ் நோக்கி வைத்திருந்தால் விரைவில் உறங்க நேரிடும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டாக உங்களோட முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களோட சின்ன கொஞ்சமாக உங்களோட சிரம்னா தலையை கொஞ்சம் அப்படி மேல் டாப்பில் வச்சு கண்ணை மூடி உங்கள் 2 கண்ணும் அந்த தேர்ட் ஐயில், அந்த 2 ஐப்ரோவுக்கு நடுவில் புருவ மத்தியில் அந்த கண்ணு கண் மூடி அதை பார்க்கணும். ஐயா சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆமாம்ல அப்படின்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கும். இங்கே பாருங்களேன், கொஞ்சம் நீ கண்ணை மூடி சிரத்தை கீழ் நோக்கி நீ வச்சுருந்தனா சீக்கிரம் தூங்கிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் முத்திரைகள், மேல்பட்ட தியானிகளுக்கு வெவ்வேறு முத்திரையும் உதவும். துவக்கத்தில் முத்திரை எனும் பயிற்சியை மேல்மட்டத்தில் தூங்குவோர் பலவிதமான முத்திரைகளை குருக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு தனிமையான நிலைமையை உண்டாக்கும் சக்தி உண்டு. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னமே சொன்னேன், சில விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களோட பல அறிவு சார்ந்த புத்தகங்கள், ஞானிகள் சொன்ன முத்திரைகள்லாம் கொஞ்சம் படிங்க. அது உங்களுக்கு தியானம் பண்ணுறதுக்கு மேலும் உதவும். உங்களோட கட்டை விரலையும் உங்களோட ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வச்சிங்கன்னா ஞானத்தை பெறுறதுக்கான அந்த முத்திரை அது பேர் எனக்கு மறந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு ஞானத்துக்கு வழங்குறதுக்காக அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். மேலும் உங்களுக்கும் நிறைய முத்திரைகள் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் கற்றுக்குறேன். அப்புறம் பிராணாயாமம், அதாவது மூச்சு கட்டுப்பட்டு ரேசக, கும்பக, பூரக என்ற நாசிகளில் இருந்து மூச்சை இழுத்து ஓரிடத்தில் நிற்க வைத்து மறுபடியும் மூச்சை வெளியிட வேண்டும். இதை சாதாரணமாக, இயற்கையாக, மெதுவாக ஆனால் ஆழமாக வெளிக்காற்றை உள்ளே இழுத்து கும்பகத்தில் நிற்க விடாமல் வெளியேற்றுவது எல்லோருக்கும் எளிதாக செய்யக்கூடிய செயலாகும். நான் முன்னமே கும்பக அந்த பற்றி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான் அந்த கும்பக பயிற்சி. ஆனால் ஐயா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மூச்சை நீங்கள் உள்ளே இழுக்கிறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப நிதானமாக ரொம்ப மெதுவாக இழுங்க. மெதுவாக ஒரு 6 கவுண்ட்ஸுக்கு. ஆரம்ப நிலை கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு கிளாக் வச்சுக்கோங்க, ஒரு டைமர் செட் பண்ணுங்கள், 6 செகண்ட் பண்ணுங்கள். உள்ளே இழுக்கும் போது அது 1 2 3 4 5 6 வரைக்கும் வந்தோன்னா திரும்ப வெளியிலேயும் அதே 6 கவுண்ட்டுக்கு வெளியில் விடுங்க. இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு ஆழமாக இருக்கணும் அதாவது இன்னொன்று யோசிச்சிங்களா, நம்மளோட மூச்சு நின்றுச்சுனாலே நம்ம உடம்பே இல்லை. அப்போ இந்த பிராணன் எவ்வளோ முக்கியமானது. இப்போ பல நோய்களுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஒழுங்காக மூச்சு விடாதது தான். நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்கன்னா உங்களோட மூச்சோட ஃப்ரீக்குவன்சி மாறும். உங்களோட படப்படப்பு இருக்குது, யாரையாவது திட்டுறீங்க, கோபம் வருதுன்னா ரொம்ப கம்மியாயிடும் உங்களோட மூச்சு. பார்த்துருக்கீங்களா, ஷார்ட் ப்ரீத் ஆகிடும். ஷார்ட் ப்ரீத் வந்தாலே உங்களுக்கு நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் என்றைக்குமே நம்ம இந்த மாதிரி ஆன்மீக பாதையில் போகிறோன்னா பேச்சை கம்மி பண்ணு. வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. தேவையில்லாத அரட்டை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, அடுத்த வீட்டு பிரச்சனை, அவன் இப்படி சொல்லிட்டான், நம்மளுக்கு கஷ்டம் இருக்க தாங்க செய்யும். ஆனால் இந்த மாதிரி இது விஷயத்த கம்மி பண்ணுன்றாங்க. கம்மி பண்ணிக்கோன்னு ஐயா சொல்கிறாங்க. இப்படி நம்மளை மோல்ட் பண்ண ஆரம்பிக்க நம்மளை மெருகேற்ற ஆரம்பிக்க
ஒரு புது நிலைக்கு நம்மளே மாறுவோம். இல்லைன்னா அவங்களே கூட்டிகிட்டு போவாங்க. யாராவது வந்து ஏப்பா இது இங்கே வரியா, இது இப்படி இருக்கு, இதை நீ கற்றுக்குறியா, இப்படின்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு கூட ஐயா வந்து வழி அனுப்புவாங்க. அதனால நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, சாரி, கும்பகத்தில் இருக்க விடாமல் வெளியேற்றது எல்லாருக்கும் எளிதாக செய்யக்கூடிய செயலாகும். இதற்கு மேல் மூச்சு கட்டப்படும் வெவ்வேறு விதானங்களை அவரவர்கள் தேவைக்கு ஏற்றபடி சக்தியை கொடுக்கும் குருவிடம் கற்க வேண்டும். உள் மூச்சு வெளி மூச்சு இரண்டையும் குரு கற்பித்த அளவில் ஒழுக்கப்படுத்தினால் அது மனதை கட்டுப்படுத்தி உறுதியையும் உண்டாக்கி தரும். மூக்கின் வழியாக மூச்சை உள்ளே இழுப்பதையும் பூரகம் என்றும் வெளியே கொண்டு போகும் செயலை ரேசகம் என்றும் அழைப்பார். இதை தவிர மூச்சை அடக்கும் செயலை கும்பகம் என்பார். புரியுதா? மூச்சை இழுப்பதை பூரகம் என்றும் மூச்சை வெளியே விடும்போது ரேசகம் என்றும் அதை வந்து அடக்கும் முறை கும்பகம் என்றும் சொல்வாங்க. இந்த 3 செயல்களை குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும். ஒரு தடவை மூச்சை உள்ளுக்குள் இழுத்து கொண்டு சில சமயம் அதற்கு இருக்கும் இடத்தில் நிறுத்தி வைத்து பிறகு வெளியே போகச் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றையும் மாத்திரை என்னும் அளவில் கொள்ள வேண்டும். மனதின் போக்குக்கும் மூச்சின் அளவுக்கும் தொடர்பு உண்டு. ஆதலால் பிராணாயாமம் செய்து வருபவர்கள் நல்ல உடல்நிலையையும் அத்துடன் நல்ல மனோநிலையும் ஏற்படும். அதாவது இப்படி பண்ணுங்க, மூச்சை இழுக்கும் போது இந்த பிரபஞ்சம், உங்கள் குரு, உங்கள் தெய்வம், குல தெய்வம் எல்லாருக்கிட்டோட ஆசையும் வாங்கிக்கிட்டு மூச்சை இழுக்கும் போது என்னோட உடல் சீராகுது, என்னோட பிராணன் வந்து ஒரு ஒளியாக இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னு உள்ள மெதுவாக உள்ள எழுங்க. அப்புறம் வெளிவிடும் போது என்னோட இருக்கிற கெட்ட சக்தி, கெட்ட எண்ணம், தீய செயல், தீய பழக்கம் எல்லாம் என்னை விட்டு போகட்டும், போகுது அப்படின்னு நினைங்க மூச்சை வெளிவிடும் போது. அதே மாதிரி இந்த பிராணாயாமம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணுவீங்கள்ல, தியானம் பண்ணும் போதும் நீங்கள் இந்த உலகத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த உலகம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நம்ம ஒரு 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 யாகம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த உலகம் நல்லா இருக்கணும் இல்லைங்க, என்ன சொல்கிறீங்க? சுற்றி இருக்கிற காடு, மலை, பஞ்ச பூதங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னா, அவங்களாம் சந்தோஷமாக இருந்தால் நம்ம எல்லாரும் தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் ஒழுங்காக கிடைக்கும். போதுமான அளவு நம்மளும் உபயோகிக்கணும். எல்லாம் கிடைக்குதுன்னு மொத்தமாக எனக்கே கிடைக்கணும், என் வீட்டுக்கே கிடைக்கணும், யாரும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்ற மனநிலையும் இருக்காதீங்க. அப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டம். போதுமான அளவு நம்ம சம்பாதிக்கணும், போதுமான அளவு நம்ம சாப்பிட்ணும், இருக்கிறதுக்கு மீறி எல்லாம் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. குழந்தைகளுக்கும் அப்படியே சொல்லி கொடுங்க. இல்லையா, பொறுமையாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. ரொம்ப அதிகமாக இருக்கா, கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சத்தை பாதி யாருக்காவது கொடுக்குற அந்த பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. இப்போ யாருக்காவது இப்படிலாம் சொல்கிறியப்பா, இது வந்து இப்படிலாம் சாத்தியம்தான், ட்ரை பண்ணுங்க. அடுத்து பிரத்யாகாரா சொல்கிறாங்க. அதாவது வெளி உலகத்தின் எல்லா இயற்கை அடங்கிய பொருட்களில் இருந்து தன்னை அப்புறப்படுத்த வேண்டும். அதாவது ஒலி, சப்தம் இப்படி இருக்கும் பொருட்களில் இருந்து பூர்ணமாக இந்திரியங்களை இழுத்து கதவு போட வேண்டும். தாரணா, வெளியில் இருந்து புலப்படும் பொருட்களில் இருந்து தன்னை அப்புறப்படுத்திய பின் மனதையும் எல்லா விஷயங்களிலிருந்தும் அப்புறப்படுத்த கொள்ள வேண்டும். மனத்தின் ஆழத்தில் அடங்கியிருக்கும் எண்ணங்கள் ஒவ்வொன்றாக குமிழ் போல் வெளிவரும். அவைகளுக்குள் சிக்காமல் ஒவ்வொன்றாக மனதை விட்டு வெளியில் பறக்க விட்டு அதற்கு அப்புறம் ஒரே நிலையில் அமர்வது தாரண நிலையாகும். நமஸ்காரம். அடுத்த தொகுப்பு தியானம் தான். தியானம் ஒன்றும் முடியல, பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஒரு கொஞ்சம் மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எதுக்கு தியானம் செய்யணும்னு முதல்ல புரியணும். நான் யார், எங்கேருந்து வந்தேன், என் ஆத்மா என்ன, மனது என்ன, என்னோட விஷயங்கள்லாம் என்ன, உடல் என்ன, மனது என்ன, ஆத்மா என்னன்னு ஃபஸ்ட்டு எல்லாம் தெரியணும். அப்புறம் விரிப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட எந்த சமயத்தில் நீ தியானம் பண்ணணும்னு சொன்னாங்க.
அப்புறம் எப்படி உட்காரணும் தியானம் பண்ணும்போதுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன முத்திரை வைக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் பிராணாயாமம் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்புறம் பிரத்யாகாரா, அதாவது உங்களோட சப்தம் ஒலி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து உங்களை தனியாக உட்கார வச்சுக்கோ, தனியாக இருப்பா. தனியாக இருன்னா ஐசோலேட் ஆக சொல்லலை. ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறீங்களா, அந்த இடத்துல சும்மா கச்ச கச்சன்னு பேசிகிட்டு இருக்காம நிம்மதியாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தாரணா, இந்த விஷயம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் தியானம் பண்ணும்போது பல விஷயங்கள் வரும். இவ்வளோ நாள் உங்கள் மனசுக்குள்ளே தேங்கி இருக்கிற கஷ்டம், நஷ்டம், சந்தோஷம், கேவலமாக பேசினது, அவன் திட்டினது, டிஎல் திட்டினது, பக்கத்து வீட்டுக்காரன் திட்டினது, அப்பா திட்டினது, அம்மா திட்டினது, ஹஸ்பண்ட் திட்டினது, பொண்டாடி திட்டினது, குழந்தைங்க இப்படி நம்ம சொல்கிறது பேசி கேட்காத விஷயங்கள், ஐயோ என் குழந்தை இப்படி இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனதுக்குள்ளே தோணும், கண்டிப்பாக தோணும். ஏன்னா நம்ம ஆள் மனதில் பயங்கரமாக தேங்கியிருக்கும். இந்த விஷயங்கள்லாம் முதல்ல களைஞ்சி வெளியே எடுத்து தூர போடணும். அதுக்கு தான் சொல்கிறேன், பிராணாயாமம் பண்ணும்போது இப்படி பண்ணுங்க. நான் நல்ல விஷயங்களை உள்ளே அப்சர்வ் பண்ணுறேன், வெளியே விடும்போது கெட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வெளியே விடுறேன் அப்படின்னு பிராணாயாமம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தியானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் அதுக்கு தான் சொன்னேன். அப்படி செய்ய உங்களோட மனதை அமைதிப்படுத்தும். உங்களை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளி கண்டிப்பாக தெரியும். நமஸ்காரம்.